துலாம் ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களைப் போல நல்ல மனம் என்பது யாருக்கும் இருக்கவே இருக்காது. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. ஏன் தெரியுமா இப்படி கூறுகிறேன்? அனைவரையும் நீங்கள் திருப்திப்படுத்தணும். நல்ல ஒரு முயற்சியில் அனைவரையும் வைத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்தவிதமான ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் எப்பொழுதுமே நீங்கள் கவனமாக இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே அனைவருடனும் நல்லுறவை பேண விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவே இன்னும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். குடும்பத்தில் பெற்றோர்கள், வாழ்க்கை துணைகள், சகோதரர்கள், உறவினர்கள் என அனைவரையும் ஒரே நேரத்தில் மகிழ்விக்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளும் ஏற்பட்டு போயிருப்பதால் யாருடைய மனதையும் முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். நம்ம ஒன்று நினைத்திருப்போம், ஆனால் நம்ம உதவி செய்ய போகின்ற நபர்கள் நம்மளை தவறாக புரிந்து கொள்கிறார்கள், நம் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில சம்பவங்கள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்ததை உங்களால் செய்து கொடுக்க முடியாமல் போய் அது தேவையில்லாத ஒரு மனஸ்தாபத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். ஒருவருக்கு ஆதரவாக பேசினால் மற்றொருவர் வருத்தப்படுவார். அதனாலேயே நீங்கள் எப்பொழுதுமே அவங்களுக்காகத்தான் முக்கியத்துவம் தருகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கள் உங்கள் மீது எத்தனையோ நபர்கள் வெளிப்படுத்தி அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களை இறுதியில் பெரிய ஒரு குடும்ப மனக்கசப்பிற்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் அனைவருடைய வாழ்க்கைக்குள்ளையும் அனைவரையும் நல்ல ஒரு நிலைமைகளில் பார்த்து கொள்ள வேண்டும், நல்ல நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தை இப்பொழுது நீங்கள் தூக்கி எறிந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது தான் நன்மைகள் என்பதை ஏற்படும். அதே போல அமைதியை தேடி தோல்வி அடைந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். துலாம் ராசியான உங்களுக்கு சண்டை சச்சரவுகள், கத்தி பேசுவது, சலசலப்புகள் என்றாலே பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் வீடும் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களும் எப்போதுமே ஒரு தியான கூடங்கள் போலத்தான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். ஆனாலும் உங்களுடைய அந்த அமைதியை கெடுப்பதற்காகவே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக சில பிரச்சனைகளும் வம்பு தும்புகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்த்திருக்கும். அப்பாடா, இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கும் அந்த நொடிகளில் உங்களை சம்பந்தப்படுத்தாத ஒரு புதிய பிரச்சனைகள் முளைத்து அது உங்களுடைய நிம்மதிகளை கூட குலைத்து போட்டிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அமைதியை தேடி தேடி நீங்கள் தோற்றுப்போன அந்த நாட்களும் உங்களுடைய மன ரீதியாக பெரும் ஒரு சோர்வுகளுக்கும் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு காரணங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட காரணங்கள் ஏற்படும், அது என்ன இந்த அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டு போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. துலாம் ராசி என்பர்களை பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு தருணங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். போட்டியாக இருந்தவர்கள் மனம் விட்டு மனம் மாறி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் பக்குவம் என்பது உருவாக தொடங்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடிந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும்.
குடும்பத்துல சமநிலை என்பது திரும்பக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நீண்ட காலமாகவே குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் மற்றும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் மெதுவாகவே சரியாக தொடங்கக்கூடிய காலங்கள் இதுவாகத்தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. துலாம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள சமநிலையவே வாழ்க்கையின் அடிப்படை என்பதால் இதுவரை சிதறி போன குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உரையாட தொடங்கக்கூடிய ஒரு யோகங்களும் பிறக்கும். பிரிந்த மனங்கள் இணையும். குடும்பத்தில் உங்களது கருத்திற்கு மீண்டும் மதிப்புகள் என்பது இனிமேல் கிடைத்துவிடும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மறக்கப்பட்டு புதிய புரிதலானது இனிமேல் உருவாக்கிவிடும். வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். அது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மரியாதை மற்றும் அங்கீகாரங்கள் இப்பொழுது கிடைக்கும். மகுடம் சூடக்கூடிய அளவுக்கு கௌரவங்கள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்களும் செய்யாத தவறுக்காக உங்கள் மீது பழிக்கரைகளை சுமத்தியவர்களும் வாழக்கூடிய அதே ஊரில் அதை ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜாவாக வாழப்போகின்ற ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை இன்னும் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நல்ல ஒரு செயல்களுக்கும் பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் உங்கள் மீது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஏன் நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மதிப்பு மரியாதையும் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்பொழுது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களுடைய நடுநிலையான தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்பட்டு சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமாகவே தூக்கி காட்டும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்ற நன்றியற்ற மனிதர்களும் இனிமேல் உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகோப்பி நிற்கக்கூடிய அளவுக்கு உடைய கௌரவங்களும் மக்கள் காட்டக்கூடிய அன்பக்களும் பல மடங்கு உயர்ந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் மற்றும் புரிதல் இல்லாத சூழ்நிலைகள் மெதுவாகவே சரியாக தொடங்கக்கூடிய காலங்கள் இதுவாகத்தான் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. துலாம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள சமநிலையவே வாழ்க்கையின் அடிப்படை என்பதால் இதுவரை சிதறி போன குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது தானாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் உரையாட தொடங்கக்கூடிய ஒரு யோகங்களும் பிறக்கும். பிரிந்த மனங்கள் இணையும். குடும்பத்தில் உங்களது கருத்திற்கு மீண்டும் மதிப்புகள் என்பது இனிமேல் கிடைத்துவிடும். கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மறக்கப்பட்டு புதிய புரிதலானது இனிமேல் உருவாக்கிவிடும். வீட்டில் நிம்மதி மற்றும் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். அது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மரியாதை மற்றும் அங்கீகாரங்கள் இப்பொழுது கிடைக்கும். மகுடம் சூடக்கூடிய அளவுக்கு கௌரவங்கள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்களும் செய்யாத தவறுக்காக உங்கள் மீது பழிக்கரைகளை சுமத்தியவர்களும் வாழக்கூடிய அதே ஊரில் அதை ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜாவாக வாழப்போகின்ற ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது